உள்ள ராஜ் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துகள். தீபாவளினாலே அதனுடைய முழு விளக்கம் தீப ஒளி. தீபம் ஏற்றி ஒளி வெடிவில் இறைவனை வணங்குவது, குறிப்பாக மகாலட்சுமியை வணங்கி வீட்டிற்குள் மகாலட்சுமி நிறைந்திருக்க வேண்டும். எப்படி வெளிச்சம் இருளை நீக்கி வீட்டுக்குள் நிறைந்திருக்கிறதோ அதுபோல செல்வம் நிறைந்திருக்க வேண்டும். அந்த செல்வத்தை தருகின்ற மகாலட்சுமி வீட்டில் உறைந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தீபாவளி கொண்டாடுகிறோம். தீபாவளி என்றாலே மகிழ்ச்சி தான். யார் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி? குழந்தைகளுக்கு புத்தாடை, வெடி கிடைக்கும், மகிழ்ச்சி. அரசு அலுவலர்களுக்கு போனஸ் கிடைக்கும், மகிழ்ச்சி. மனைவிக்கு பட்டு புடவை கிடைக்கும், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது, மகிழ்ச்சி. இப்படியாக மகிழ்ச்சி இருக்குது. இது துள்ளல். அல்லலும் இருக்குது. குடும்ப தலைவருக்கு தான் அல்லல். அந்த நேரத்தில் பணம் வேணும். தீபாவளி வந்தாலே அந்த காலம் மழைக்காலம், பயிர் செய்யப்படுகின்ற நேரம், அறுவடை அல்ல, பயிர் செய்கிற நேரம். அப்போ அந்த பயிர் செய்வதற்கு பணம் தேவைப்படும். இந்த நேரத்தில் தீபாவளி வருது, புத்தாடை எடுக்கணும். இன்னும் மகளை கட்டி கொடுத்துட்டா மருமகனுக்கு மோதிரம் போடணும். அப்புறம் மகளுக்கு பலகார பட்சணங்கள் செய்து எடுத்துகிட்டு போகணும். சீர்வரிசைன்னு ஒன்று இருக்குது. அது தலை தீபாவளி வந்தால் தலை உருளும். அல்லல். ஆனால் அல்லலும் இருக்கு, துள்ளலும் இருக்கு. அல்லல் என்பது உண்மையில் அல்லலா, துள்ளல் என்பது உண்மையில் துள்ளலா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. தீபாவளி என்பது அல்லல் தான், பின்ன அது துள்ளலா? ஐயா, அந்த நேரத்தில் போய் கையில் காசு இல்லாமல் கடன் வாங்குறதுக்கு பேர் துள்ளலா அப்படின்னு பேசுறதுக்கு 3 பேர். அட, என்ன கஷ்டம் வந்தாலும் சரியா, அது நம்முடைய பண்பாடு சார்ந்தது, நம்முடைய கலாச்சாரத்தை சார்ந்தது. வீட்டில் செல்வம் நிறைய வேண்டும் என்று நாம் இறைவனை வேண்டுகின்ற ஒரு சடங்கு. இதில் எப்படி நம்ம அல்லல் சொல்ல முடியும்? அது வந்தாலே எல்லாருக்கும் துள்ளல் தானே அப்படின்னு துள்ளல் என்று பேசுவதற்கு 3 பேர்கள் அறுவர் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த தீபாவளி நேரத்தில் உங்களுக்கு ஒரு பாடல் ஓடு. ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தீபாவளி திருநாள், நாம் அற்புதமாய் கொண்டாடும் தீப ஒளி திருநாள். இருள் நீக்கும் தீப ஒளியை ஏற்றி வழங்கினால் நல் இறையருள் நம்மை சேரும் செல்வம் பெருகும். நல் இறையருள் நம்மை சேரும் செல்வம் பெருகும். தீப ஒளி திருநாள், லட்சுமி தெய்வ ஒளி திருநாள். பட்டாசு வெடித்து பலகாரம் படைத்து புத்தாடை அணிந்து தடபுடலாய் விருந்து எல்லோரும் கைகோர்த்து இனிப்புகளை பதம் பார்த்து கொண்டாடும் தீபாவளி, நம் குறை தீர்க்கும் தீப ஒளி. ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தீபாவளி திருநாள், நாம் அற்புதமாய் கொண்டாடும் தீப ஒளி திருநாள். குழந்தைகளின் பாடு ரொம்ப கொண்டாட்டம், ஆனா குடும்ப தலைவன் பாடு தாங்க திண்டாட்டம். மருமகனுக்கு மோதுறோம் போடலன்னா மோதுறோம், மருமகனுக்கு மோதுறோம் போடலன்னா மோதுறோம். மகளுக்கு தங்க நகை கொடுக்கலன்னா பெரும்பகை, மருமகளுக்கும் தங்க நகை கொடுக்கலன்னா வரும்பகை. மனைவிக்கு பட்டு போடவ வருடத்தில் ஒரு தடவை. மக்களுக்கு பெத்த மக்களுக்கு புத்தாட, மற்றவங்களுக்கு இனி பூசிட. இப்படிப்பட்ட தீபாவளி அல்லலா, இல்லை இன்பம் தரும் வகையில் அது துள்ளலா? பட்டிமன்றம் நடக்கும் இடம் காரைக்குடி, பார்த்து நீங்க ரசிக்க வேணும் நாங்க ரெடி. பட்டிமன்றம் நடக்கும் இடம் காரைக்குடி, பார்த்து கேட்டு ரசிக்க வேணும் நாங்க ரெடி. தீபாவளி என்பது அல்லல் தாங்க அப்படின்னு பேசுறதுக்கு துள்ளலோட வந்திருக்கார் ஒருத்தர். அவர் யார் தெரியுமா? பட்டுக்கோட்டை புலவர் திரு பாஸ்கர் அவர்கள். வாழ்கின்ற ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு தீபாவளி திருநாளின் அன்பான வணக்கத்தை நான் அன்போடு வாழ்த்துவதோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தீபாவளி திருநாளில் பொருத்தமான ஒரு தலைப்பை தந்திருக்கிறார்கள். தீபாவளி என்பது அல்லலா துள்ளலா? நாங்கள் 3 பேரும்
நொந்து போய் அல்லல்னு பேச வந்திருக்கிறோம். அந்த 3 பேரும் துள்ளல்னு பேச வந்திருக்கிறாங்க. உண்மையிலே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் தீபாவளி வந்த பிறகு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அப்படின்னு. அல்லல் பற்றாற்றால் அழுதாளை கண்டேங்கி மல்லல் மாமதுரையார் எல்லாரும் தான் மயங்கியன. சிலப்பதிகாரத்தில் கண்ணகி பட்ட அல்லலை விட கொடுமையான அல்லலில் இங்கே அமர்ந்திருப்பது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு இங்கே நடுவராக அமர்ந்திருப்பவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. தாலாட்டு பாடல்களை தாய்லாந்தில் பாடியவர், காதல் பாடல்களை கனடா நாட்டில் பாடியவர், ஒப்பாரி பாடல்களை உகாண்டா நாட்டில் பாடியவர், நடவு பாடல்களை நார்வே நாட்டில் பாடியவர், நாட்டுப்புற நாயகன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் வணக்கம் வணக்கம் வணக்கம். அதுல ஒண்ணு சேர்த்துக்கணும், கடவுள் பாட்டை காரைக்குடியில் பாடியவர். ஒரே ஒரு கேள்வி, தீபாவளிங்கிறது நரகாசூரன் செத்ததுனால தானே கொண்டாடுறாங்க. அவ எப்ப செத்தான்? பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நரகாசூரன் செத்தான். அவன் செத்த காலத்துல எங்கேயாவது வெடிக்கடை உண்டா? இன்னைக்கு இவ்வளவு வெடி பார்த்தா என்னென்ன விதத்துல வெடி வெடிக்கிறாங்கிறீங்க. என் பையன் தீபாவளிக்கு அப்பா வெடி வாங்கணும்னா அழைச்சிக்கிட்டு வெடி கடைக்கு போனேன். என்னையா புதுசா வெடி வந்திருக்குன்னு கேட்டேன். கடைக்காரன் சொன்னான், சார் ஒரு பாம்பு வெடி வாங்கினா ஒரு கீரிப்புள்ள வெடி இலவசம்னா. எப்படியா கீரிப்புள்ள வெடியை பாம்பு வெடியை கொளுத்தணும்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சார், ரெண்டையும் ஒரே நேரத்தில் கொளுத்தி விடுங்க, 10 நிமிஷம் சண்டை போட்டு அப்புறம் தான் வெடிக்கும்னா. யாயா நானா வெடி வாங்க வந்தனா இல்லை மோடி மஸ்தா வித்த காட்ட வந்தனா? வெடியில பல வகையான வெடியில காசை போட்டு அழிச்சு கறியாக்கி இப்ப சீனா வெடி வேற உள்ள வந்துருச்சு. ஏகப்பட்ட பணங்களை நாங்க அழிச்சுட்டு அல்லல் போட்டு உட்கார்ந்துருக்கிறோம். என்ன பேச வந்திருக்கீங்க? என் மனைவி ஜவுளி எடுக்கிறதுக்கு கடைக்குள்ள போனாங்க. 6 மணி நேரம் வெளியில வரல. என்னடா 6 மணி நேரம் வெளியில உள்ள போய் பார்த்து, எப்பா 1 மணி நேரத்தில் செலக்ஷன் பண்ணா என்னங்கிறேன். உன்னே தான் நான் அவசரப்பட்டு செலக்ஷன் பண்ணிட்டேன். இந்த புடவையாவது கொஞ்சம் நிதானமா நான் வந்து செலக்ஷன் பண்ணலான்னு பாக்குறேன் அப்படின்னு. ஆமா, ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்களே. என் மனைவி மாதிரி பலகாரம் யாரும் சுட முடியாது நடுவர்களே. அப்படியா? அருமையா சுடுவாங்க. முறுக்கு சுட போறேன் நான் தீபாவளிக்கு. சுடுமான்னு மாவள்ளி உரல்ல வச்சு அமுக்குறா, முறுக்கு வரல. என்னங்க அமுக்குறேன் முறுக்கு வரல, அமுக்குறேன் முறுக்கு வரலன்னா நான் சொன்னேன் பாருங்க ஒரு ஐடியா. எங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு அமுக்குடி அப்படின்னு. சூப்பர். சொல்லி வாய் முடலங்க வத வதன்னு 20 முறுக்கு வந்து விழுதுங்க. அப்ப எவ்வளவு கடுப்புல அமுக்கிருப்பா பாருங்க. போன வருஷம் தீபாவளிக்கு என் பையன் விளையாட்டு ஜாமான் வாங்கி கேட்டான் விளையாடுறதுக்கு. ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்தேன். 1 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் உடைக்கவே இல்லை. என்ன விளையாட்டு ஜாமான் தெரியுமா? என் மனைவி சுட்ட முறுக்கு தான். அது ஒண்ணும் இல்ல. முறுக்கு எப்படி சுட்டாங்கன்னா, நீங்க சொன்னீங்களா என் மனசு போல முறுக்கு வேணும்னு கேட்டீங்களா, அதான் கல்லு மாதிரி சுட்டு வச்சுட்டாங்க. உண்மையான தீபாவளி துள்ளலாக மகிழ்ச்சியாக நீங்கள் கொண்டாடுகிறீர்கள் என்று சொன்னால், தீபாவளி அன்னைக்கு வாசல்ல ஏழை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிறவன் வாசல் வந்து நின்று அம்மா ஏதாவது பலகாரம் கொடுங்க, ஏதாவது இட்லி கொடுங்க திங்கிறன்னு கேட்டானா அவனுக்கு கொடுங்க. அப்படியா நீங்க கொடுக்குறீங்க? காலையில வந்து போய் சாயந்தரம் வா அப்படின்னு விரட்டி விட்டு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையில அந்த ஊர்ல முக்கிய புள்ளி ஒரு ஆளு 2 வீலர்ல போனாரு. ஐயா வணக்கம், வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும். அவன் ஏற்கனவே தின்னுபிட்டு வர்றான். நீங்க சாப்பிட்டு தான் போகணும், நம்ம வீட்டுல சாப்பிட்டு தான் போகணும். நான் கேட்கிறேன், ஐயாம்மா பசிக்குது, ஒரு ஆப்பம் கொடுங்கன்னு கேட்டவனுக்கு கொடுங்க. புல்லா தின்னுபிட்டு புளிச்ச ஏப்பம் விட்டு வரவன் கொடுக்காதீங்க. அது வந்து துள்ளலான தீபாவளி அல்ல. அதனாலதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழகா பாடினாரு. உன்னை கண்டு நானாட என்னை கண்டு நீயாட உல்லாசும் பொங்கும் இந்த தீபாவளி என்று பாடிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் கடைசியில் சொன்னார், அப்படி இல்லடா தீபாவளி, உன்னை கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வாட கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி, ஊரங்கும் மணக்கும் ஆனந்தம் நமக்கு காணாத துயரமடா காணாத துயரமடா என்று வேதனையோட பாடினார். தீபாவளி என்பது துள்ளல் அல்ல என்பது இந்த உலகத்திற்கே தெரிந்திருக்கிறது. காரணம் தெரியுமா? இன்றைக்கு வெடி வெடிக்கிற பொழுது இரவு 8 மணியிலிருந்து 10 மணி ஆகிய 2 மணி நேரம் தான் வெடி வெடிக்க வேண்டுமென சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது, ஹைகோர்ட் சொல்லி இருக்கு, அரசாங்கமே சொல்லி இருக்குதுன்னா இது துள்ளல் அல்ல அல்லல் என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்குது. உங்க 3 பேருக்கு தெரியல. அதான் எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. இல்ல அரசாங்கம் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, தமிழக அரசு அதை திருத்திக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்கு. தமிழக அரசு வெளியிடணும். ஏங்க தீபாவளி பலகாரம் திங்கிறதுக்கு லேகியம் விற்கிறாயா கடையில? அதான் ஒரு கிராமிய பாட்டுக்காரர் ரொம்ப அழகா சொன்னா பாருங்க, இந்த தீபாவளி செலவு ரொம்ப எகிரி போச்சுடா, போனஸ் தான் ஒரே நாளில் கரைஞ்சு போச்சுடா, கரன்சியத்தான் கொடுத்து கொடுத்து
அது பத்தாம கிரிட்டிட் கார்டை தேய்ச்சி தேய்ச்சி சரிதான். கடைக்கு வெளியில சேர போட்டு உட்கார வச்சுட்டான். இருந்த காசு எல்லாமே அழிச்சே போட்டான் அப்படின்னு கிராமத்து பாடல்களுக்கு கூட தெரிந்திருக்குது. தீபாவளி என்பது உண்மையிலே வழி. நான் அதான் சொல்றேன், உண்மையிலே வழிதான் தீபாவளி என்பது. உண்மையிலே வழி என்ன, பட்டாச குண்டக்க மண்டக்க வெடிச்சு கை காலு புல்லா வலி, மத்தாப்ப அதிகமா கொளுத்தி புகையில கண்ணு வலி, கெட்டிருண்டைய கடிச்சு பல்லு வலி, கண்ட பலகாரத்தை தின்னு வைத்த வலி, ஏகப்பட்ட கடலை வாங்கி செலவு பண்ணி மனசு வலி, சரிதான் புள்ள கொண்டாடினால தலை வலி. நீங்க எல்லாம் பொய் பேச வந்திருக்கீங்க. இதை பார்த்து கவிஞர் வாலி அழகா சொன்னாரு, ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே, பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே, ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை நடப்பதற்கு எங்கள் பக்கம் தீர்ப்பும் உண்டு, அந்த மாறுதலும் நடப்பதற்கு அல்லல் என்ற தீர்ப்பும் உண்டு. தம்பி காஞ்சியிலே நான் படித்தேன் நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா என்று எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது. இது அல்லல் படுகிற விஷயம்னு உங்க 3 பேருக்கும் தெரியல. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அன்றைக்கு தமிழர்களுடைய பண்பாட்டை மேலோங்குகிற வகையில தமிழர்கள் தீபாவளியை கொண்டாடினார்கள். இன்றைக்கு பிறர் மதிக்க வேண்டும், பெருமைப்பட வேண்டும் என தலைக்கணத்தில் தற்பெருமையில வரட்டு கௌரவத்தில் தீபாவளி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் தீபாவளி என்பது அல்லல் 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 என்கிற நல்ல தீர்ப்பை தருமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டுக்கோட்டை புலவர் பாஸ்கரன் அவர்கள் எவ்வளவுதான் அல்லல் பட்டிருக்காரு பாவம். எத்தனை வலியே சொன்னார். தலைவலினாரு, மனசு வலினாரு, என்னென்ன வலி இல்லையா. இவ்வளவுக்கு மத்தியில் அவங்க மனைவி இடுப்பு வலி, பல வலிகளை தாங்கிட்டு வந்து இங்கே பேசியிருக்கிறாரு. வழி தான் தெரிஞ்சிருக்கு, வழி தெரியல. வழியை நீங்கள் தான் சொல்லணும். இந்த வழியில் போனால் உங்களுக்கு இந்த வழியெல்லாம் தீரும்னு வழியை நீங்கள் காட்டுங்க. தீபாவளிக்கு அவர் பட்டுக்கோட்டை பாட்டு சொன்னார். உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி, ஊரங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா, உறவாடும் நேரமடா. அந்த வெடியும் சேர்த்து பாடினார் பாருங்க. சித்திர பூ போல சிதறும் மத்தாப்பு, தீயேதும் இல்லாமல் தெருத்திடும் கேப்பு, முத்திரை பசும் பொன்னே ஏன் இந்த சிரிப்பு, முத்திரை பசும் பொன்னே ஏன் இந்த சிரிப்பு, முகமோ மலரோ இது என்ன ரசிப்பு, மின்னொளி வீசும் உன்னெழில் கண்டால் வேறென்ன வேணுமடா, வேறென்ன வேணுமடா அப்படின்னு அந்த காலத்தில் தீபாவளியை பற்றி எவ்வளோ அழகாக பாடியிருக்கிறார். ஒரு துள்ளலோட பாடியிருக்கிறார். அந்த துள்ளல் பாட்டை கேட்டுட்டு இப்பொழுது தீபாவளி என்பது அல்லல் இல்லை, அதுக்கு நல்ல வழிகாட்டுகின்ற துள்ளல் தான் என்று பேச வருகிறார்கள் திருமதி தமிழரசி அவர்கள், புதுக்கோட்டை. அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன், உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம், உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம், தளர்ச்சியில் விழலாகுமா மகனே, மகனே மகனே சந்தனம் சேராகுமா. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த அருமையான நாளிலே, இந்த பாரம்பரியம் மிக்க ஒரு திருவிழாவிலே, இந்த அருமையான இந்த காரைக்குடி மாநகரிலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் ராஜ் டிவி வாயிலாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்வதில் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு வயிற்று வலி இருக்கு, நெஞ்சு வலி இருக்கு, காது வலி இருக்கு, மூக்கு வலி இருக்கு, பல்லு வலி இருக்கு, இதை சொல்ல ஏயா காரைக்குடிக்கு வந்தார் இவரு? துள்ளல்னு நாங்க பேச வந்திருக்கோம் நடுவர் அவர்களே. இவரு அல்லல் துன்பம் கஷ்டம்னு பேச வந்திருக்காரு. நான் துள்ளல்னு பேச வந்தவர் 2 மோதிரம் தான் போட்டிருக்கேன். இது துன்பம்னு பேச வந்தது 10 விரல்லையும் மோதிரம் போட்டுட்டு, ஒரு கை செயின் 10 பவுண்ட்ல போட்டுட்டு, கழுத்துல டாலர் வச்ச சங்கிலி ஒரு 10 பவுண்ட்ல போட்டுட்டு, இது இந்த காமிக்கிறத பாருங்களேன். அருமையான ஒரு விழாங்க. பலகாரத்தை வந்து எங்க பேசுறீங்க?
போய் நீங்க பேக்கரியில பலகாரத்தை வாங்கிட்டு வாங்க, 2 கிலோ மிச்சரு 4 கிலோ பாதுஷா. எங்கயா எங்க காரைக்குடியில வந்தா இன்னைக்கு போய் எங்க வீட்டுல பாருங்க, ஒவ்வொரு செட்டியார் வீட்லயும் சும்மா தேன்குழல் என்ன, அதிரசம் என்ன, மணவளம் என்ன, சீடை என்ன, இனிப்பு சீடை, வெள்ளை சீடை, இது எல்லாத்துலயும் தூக்கலா இருக்கும் பாருங்க. தீபாவளி அன்னைக்கு வெள்ளை பணியாரமும் வரமிளகாயும் கொஞ்சோண்டு புளியும் வச்சு அரைச்சா அப்படி அந்த கார சட்னியோட அந்த வெள்ளை பணியாரத்தை வச்சு சாப்பிட்டா சும்மா 50 லவக்குன்னு உள்ள போகாது. இந்த பலகார பட்சணத்துல கண்டுபிடிச்சதுல முதலிடம் யாருன்னா காரைக்குடி மக்கள் தான். நம்பி ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க, நரகாசுரன் செத்து எத்தனையோ வருஷங்கள் ஆகுது, அந்த இது இன்னைக்கு இது பட்டாசு கடை வச்சிருக்காங்களா, அங்க அன்னைக்கு இது இருந்ததா, ஜவுளி கடை இருந்ததா, அது இருந்ததா, இது இருந்ததான்னு கேக்குறாங்க. ராவணனை கூட மன்னிச்சிடலாங்க, ஏன்னா சீதையோட அனுமதி இல்லாம அவளை தொடமாட்டேன்னு சொன்ன ஒரு நல்லவன் அவன். இப்ப எவன் ராமனே தெரியாம போச்சு. அப்படிப்பட்ட இடத்துலயும் நாங்க சந்தோஷமா இருக்கோம்னா எங்க மனசை நாங்க சுத்தமா வச்சுக்கிறோங்க. என் நம்பி சொன்னாரு, கடைக்கு என் பொண்டாட்டி கூட்டிட்டு போனாங்க, அவ பாட்டுக்கு துணியா எடுக்கிறா, எனக்கு ஒரு என்ன துணி, ஒரு கைலி வாங்கி கொடுத்தாளா, ஒரு ஜட்டி அது எனக்கு வாங்கி கொடுத்தாளான்னு கேட்குறாரு. அதுல இன்னும் சொல்றாரு பாருங்க, என்ன ஒண்ணுமே சரியில்லையா, நாங்க துணியவாது நல்லா எடுத்து. உண்மை தாங்க, சிலர் கொஞ்சம் மேட்சா புருஷன் இருக்க மாட்டாரு, துணியவாது மேட்சா கட்டிட்டு போறாங்களே, உங்களுக்கு என்னையா வைத்தறிச்சா, மேட்சிங்கா புருஷன் அமையல, துணியா மேட்சா கட்டிட்டு போறோமையா, அதுல என்னையா உங்களுக்கு வருத்தம்? ஆனாலும் அந்த புருஷனோட சந்தோஷமா வாழ்றோம் இல்லங்க. எப்படி வாழ்ற மாதிரி நடுவர்களே, சேலம் மேல சேலம் வச்சு செவத்தப்பட்டு 100 வச்சு, இங்க வந்து பட்ட பேசாம எங்க போய் பேச போறேன், செவத்தப்பட்டு 100 வச்சு ஒரு மிச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரு யாரு, எங்க வீட்டுக்காரர் பரமசிவம். வீரபாண்டி தேரு போல பேரெடுத்த சிங்கந்தான், ராமன் என்ன தருமன் என்ன மாமா மனசு தங்கந்தான், மாமாவே நீ வேணும் 7 ஜென்மந்தான், அணியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதா, எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதா, சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சையே மன்னவருதா, அழகு மன்னவருதா, அழகு மன்னவருதா, பரமசிவம் மன்னவருதா சொன்னாங்கங்க. ஒரு வார்த்தை, கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அல்லல்பட்டு அப்படி கஷ்டப்பட்டு தான் துணிமணி வாங்கி கொடுக்குறாங்க, நகை வாங்கி கொடுக்குறாங்க, பலகாரம் வாங்கி கொடுக்குறாங்க. படட்டுங்க, ஏழைங்களுக்கு என்ன தெரியுமாங்க, ஒரே ஒரு நாள் தான், அந்த தீபாவளி என்கின்ற ஒரு நாளை எதிர்பார்த்து பலகாரம் திங்கவோ நல்ல துணிமணி கட்டிக்கவோ அவங்க எதிர்பார்த்து அங்க வீட்டில் இருக்க பெரியவங்க காத்திருக்க மாட்டாங்கங்க. அந்த தீபாவளி என்றைக்கு வரும், அந்த ஒரு நாளாவது நல்ல சோறு கொடுப்போம், ஒரு நாளாவது குழந்தைங்களுக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுப்போம்னு அன்னைக்கு விடிய விடிய அவன் மூட்டை தூக்குவாயா, விடிய விடிய வண்டி இழுப்பாயா, விடிய விடிய ரிக்ஷா ஓட்டுவாயா, விடிய விடிய பிச்சை கூட எடுப்பாயா பிச்சைக்காரன். ஏன் தெரியுமாங்க, நீங்க ஒரு பாட்டு பாடினீங்கல்ல, மின்னொளி போலே கண்ணொளி வீசும் உந்தன் நீ முகம் காணுவதற்கு கோடான கோடி கண்ணு வேணும்னு அந்த குழந்தை அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மறுநாள் காலையில வந்து, அப்பா என் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு அந்த பாவடையை பிடிச்சிட்டு அப்படி இப்படி ஒரு ஆட்டம் ஆடுவா பாருங்க. அதை பார்த்தவன அவன் பட்ட கஷ்டம், அவன் தோல்வலி, அவன் நரம்பு, அவன் ரத்தம் எல்லாம் சுண்டுதெல்லாம் மறந்து அந்த குழந்தைய அப்படியே கையோட தூக்கி தோல்ல போட்டு, என் கண்ணே என் மணியே என் பொண்ணேன்னு காசே இல்லாதவன் கொஞ்சம் பாருங்க, அதுதாங்க துள்ளல். அந்த தீபாவளிக்கு பலகாரமே இட்லியும் ஒரு சட்னியும் தாங்க. அது எங்க அம்மாவுக்கு தெரியாது, ரொம்ப இன்னசென்ட். பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்கள்ட்ட கொண்டு போய் 1 ரூபா கொடுத்து, இன்னைக்கு தீபாவளிமா என் பிள்ளைங்களுக்கு இட்லி கொடுங்கன்னு சொல்லி என்னைய எங்க அக்காவை என் அண்ணனை என் தம்பியை எல்லாரையும் உட்கார வச்சு அந்த அம்மாட்ட 5 ரூபா காசு கொடுத்துட்டு வருவாங்க. அவங்க வீட்டில் என்ன பலகாரம் சுடுவாங்க, அந்த அம்மா வைக்க மாட்டாங்க. அந்த 2 இட்லி எங்க இலையில வச்சுட்டு அந்த அம்மா 4 இட்லிக்கு காசு எங்க வாங்குவா, அது வேற விஷயம். அப்ப என் மனசுல பட்டது என்ன தெரியுமாங்க, நாம வளர்ந்து நம்மளுடைய ஏழ்மை போய் நாம ஒரு நிலைக்கு
குழந்தைக்கு வரும் பொழுது நமக்கு வேண்டியவங்களுக்கு, நம்மளை சுத்தி இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு, நமக்கு இல்லாதவங்களுக்கு நம்ம துணி நிறைய கொடுக்கணும், நம்ம பலகாரம் நிறைய கொடுக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு இன்னைக்கு ஒவ்வொரு வருடமும் என்னால் முடிந்த, எங்கள் குடும்பத்தால் முடிந்த நல்ல செயல்களையும் பிறருக்கு கொடுத்து உதவுவதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை என்னுடைய மனதிலே எங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் துள்ளலாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக, பேரின்பமாக காண்கின்றோம். அதை வாலி ரொம்ப அழகா சொன்னாருங்க. தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. செஞ்சு பாருங்கய்யா. பணக்காரவங்க, இருக்கப்பட்டவங்க ஆடிக்காரில் போய் மாமனார் வீட்டில் உட்காந்து கை நிறைய மோதிரமும் என் தம்பி சொன்ன மாதிரி கழுத்துல செயினும் போட்டுக்கிட்டு வர்றது தீபாவளி இல்லைங்க. நீங்க நினைக்கிற தீபாவளி இல்லைங்க. அதே வசதி உள்ளவங்க இல்லாத ஒரு இடத்துக்கு போய் அனாதை குழந்தைங்க, பிச்சைக்காரவங்க, முதியோருங்க, இவங்க எல்லாருக்கும் வீணா போற பலகாரம் இல்லாம, நான் சொல்ற தயவு செய்து வீணா போறதை யாருக்குமே கொடுக்காதீங்க. என் தம்பி சொல்ற மாதிரி வீட்டில் அவங்களுக்குன்னே செஞ்சு கொண்டு போய் அந்த பலகாரத்தையும் கொடுத்து அந்த பலகாரத்தை அவங்க கூடயே உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கய்யா. தேவனும் இறைவனும் அங்க வந்து நின்று உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. பட்டாசு அந்த காலத்தில் இருந்துதா இல்லைன்னு எனக்கு தெரியாது. அந்த பட்டாசு வியாபாரிகள், அந்த பட்டாசு செய்கிறவங்க கையெல்லாம் ஒரே மருந்துங்க, விஷந்தாங்க. ஆனாலும் நம்ம பிள்ளைங்க சொன்னீங்கல்ல, சித்திரப்பூ போலே சிதறும் மத்தாப்பு, தீதும் இல்லாமல் வெடித்திடும் கேப்பு, முத்திரை பசும் பொன்னேன் இந்த சிரிப்பு. நம்ம குழந்தைங்க கம்பி முத்தாப்பு பிடிச்சி சுத்தணும், பட்டுப்பாவடையை கட்டிட்டு, நம்ம பசங்க சங்கு சக்கரம் விடணும், நம்மளுடைய பிள்ளைங்க வெடி வெடிச்சு மகிழணும், அந்த சத்தத்தை கேட்டு நம்மெல்லாம் சந்தோஷப்படணும். எங்கேயோ ஒரு ஏழை, எங்கேயோ ஒரு அப்பாவி நமக்காக, நம்மளுடைய பிள்ளைங்க நம்மளுடைய சந்தோஷத்துக்காக அவங்க தன்னுடைய அல்லலை துள்ளலாக்கி நமக்கு தருகிறார்கள் அல்லவா, அதுல இருக்குதுங்க சந்தோஷம். தீபாவளி என்பது மனிதநேயம் மிக்கது. தீபாவளி என்பது அன்பு, நன்றி, கருணை அத்துணையும் நிறைந்தது. பிறருக்கு கொடுத்து உதவி பாருங்கள், உங்களது வீட்டிலே துள்ளலான, இன்பமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான தீபாவளி பொங்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கு மீண்டும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துள்ளலாக பேசுகின்ற அவருடைய பேச்சிலே உள்ளத்தை அள்ளல் இருந்தது. அல்லல் அல்ல, உள்ளத்தை அள்ளுகின்ற விதமாக அள்ளல் இருந்தது. மனசை வருடும்படியான ஒரு நிகழ்வை சொன்னாங்க. ஏழ்மையாக இருந்தாலும் அவன் தினம் மூட்டை சுமந்தாலும் அந்த பணத்தை கொண்டு தன்னுடைய பெண் பிள்ளைக்கு ஒரு பாவாடை வாங்கி தைத்து கொடுத்து அந்த பாவாடையை அந்த பெண் பிள்ளை கட்டி கொண்டு வந்து, அப்பா இந்த பாவாடை நன்றாக இருக்கிறதா என்று கேட்கின்ற அந்த நிகழ்வு உண்மையில் பெண் பிள்ளை பெற்றவர்களுக்கு கண்களில் நீர் வரும். தீபாவளி என்பது கொடுக்கின்ற பண்டிகை என்று ஒரு நல்ல செய்தியை குறிப்பிட்டார்கள். அது ஒரு பாட்டே பாடினார்கள். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான். பல நூல் படித்து நீ எறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். அழகான பாட்டு, எவ்வளவு அற்புதமான வரிகள். அந்த அன்பை தருகின்ற ஒரு தீபாவளி எவ்வளவு அல்லல்னு நீங்கள் நினைத்தா கூட அதையும் மீறி நாம் அள்ளி தரும்போது மற்றவர்களுக்கு தருகின்ற பொழுது அவர்கள் வாழ்த்துவார்கள். அந்த வாழ்த்துதல் நம்மை வாழ வைக்கும். ஆகவே தீபாவளி பண்டிகை வேண்டும், அது துள்ளல் தான், மகிழ்ச்சி தருகிறது தான் என்கின்ற வகையில் பேசி முடித்தார்கள். அதெல்லாம் கேட்டு ஒருத்தர் இருக்கிறார், நீங்கள் துள்ளல் கூட அல்லல் பட்டு தான் சொல்கிறீங்க, அது துள்ளலை சொல்ல முடியுமா உங்களால் அப்படின்னு நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. யார்? பேராசிரியர் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிறார்.
சுப்பையா அவர்கள். தீபாவளி திருநாள் பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எங்களை வியக்க வைத்துக் கொண்டிருக்கும் ராஜ் தொலைக்காட்சியினுடைய கோடிக்கணக்கான ரசிக பெருமக்களுக்கும் காரைக்குடி மக்களுக்கும் நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் என்னுடைய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி அன்னைக்கு வெடிக்க தடை போட்டீங்களே, வெடிக்க தடை போடுறதுக்கு பதிலா குடிக்க தடை போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், தினந்தோறும் அது தீபாவளியா இருந்திருக்கும். ஆமாங்க. இந்த தீபாவளி ஏன் அல்லல் தீபாவளின்னு நாங்க சொல்றோம் தெரியுமா? வில்லங்கமான 3 வெடி இந்த தீபாவளிக்கு வந்திருக்கு. அப்படியா? ஒரு வெடி சின்மயில் சின்மயில் சின்மயில்னு ஒரு வெடி. அதை இப்ப பத்த வச்சீங்கன்னா 16 வருஷம் கழிச்சு தான் வெடிக்கும். ஆனா அத பின்னாடி இருந்து எவன் பத்த வைக்கிறான்னா இன்ன வரைக்கும் எவனுக்கும் தெரியல. இன்னொரு வெடி வந்திருக்கு, கயிறு முத்து வெடி அப்படின்னு. அது பொம்பளைங்க பத்த வச்சாதான் வெடிக்கும். இன்னொரு வெடி வந்திருக்கு, அது எப்ப வெடிக்கும் எப்படி வெடிக்கும் யாருக்குமே தெரியாது. 20 வருஷமா பல பேர் பத்த வச்சு பார்த்தாங்க, வெடிக்கிற மாதிரியே தெரியல. இனியும் வெடிக்குமா புஷ்வானமா போமான்னு தெரியல. தீபாவளினாலே தட்டை, அதிரசம், முறுக்கு, தேன்குரல் இதெல்லாம் நீங்க வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் மொபைல் ஆப்ல புக் பண்ணில சாப்பிடுறீங்க. அப்ப எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அது சரி. பக்கத்து வீட்டுக்கு போன பையன் திரும்பி வரலன்னா கூட நம்ம ஊர் பெண்கள் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்கு போன அந்த பாத்திரம் திரும்பி வரலன்னு வைங்களேன், கொலகாரியாவே மாறிடுவாங்க. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல காரக்குடிக்காரங்க இருக்காங்க சார். தீபாவளி அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்து எல்லாம் வரும். என் நண்பன் ஒருத்த வந்தான், சாப்பிட்டான், வகை வகையா இருந்துச்சு. சாப்பிட்டு எஞ்சான் பாருங்க, வேட்டியை வந்து கீழே விழுந்துட்டு. நான் சொன்னேன், அரியட்ட பேர் இப்படியாட திம்ப, ஒரு வரமுறை வேண்டாம், ஒரு லிமிட் வேண்டாம் அப்படின்னு. அவன் சொன்னா லிமிட் வச்சிருக்கேன் அப்படின்னா. என்னடா லிமிட் அப்படின்னு. வேட்டியை வந்து கீழே விழுந்ததுல அதுதான் என் அளவு. எப்படி வச்சிருக்கான் பாரு. அந்த மாதிரி பக்கத்து வீட்டு பலகாரத்தை ஷேர் பண்ணி சாப்பிட்டப்ப இருந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணதுல இருக்குதாங்கிறது தான் எங்களுடைய கேள்வி நடுவர் அவர்களே. உண்மையிலே இந்த ரெட் அலர்ட்ங்க எதுக்கு விடணும் தெரியுமா? இந்த பண்டிகைக்கு தான் சார் விடணும், பண்டிகைக்கு தான் விடணும். ஏன்னு கேளுங்களேன், பணம்னு ஒன்று இருந்தா தான் ஒரு 10 பேராவது நம்ம வீட்டு வாசல்ல இருப்பான். இதை எதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்னா ஏடிஎம் மிஷினை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அதுல பணம் இருந்தா தான் 10 பேராவது வெளியில இருப்பான். பணம் இருந்தா தான் அது மகிழ்ச்சி, தெரியுங்களா? 1ஆம் தேதி ஆனா பையன் சொல்லுவான் டாடி டாடிமா. பணம் இல்லைன்னு வைங்களா, போறான் பாரு கேடி அப்படின்ட்டு போயிடுவான். தெரியுமா? அப்படி இருக்கு சார் இன்னைக்கு நிலைமை. என் பெரிய பொண்ணு பேர் வாகினி, அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறக்கா நான் துணி கடைக்கு போனேன். என் சின்ன பொண்ணு ஹாசினி சொன்னா அப்பா நானும் வரேன் அப்படின்னா. நான் கேட்டேன், நீ எதுக்குமா வர உங்க அக்காவுக்கு துணி எடுக்கிறதுக்குன்னு. இல்லை டேடி, அக்கா துணி சின்னதாயிடுச்சுன்னா என்னத்தானே நீங்கள் போட்டுக்க சொல்கிறீங்க, அப்போ என் ட்ரெஸ்ஸை நான் தானே செலக்ட் பண்ணணும், நான் வந்து செலக்ட் பண்ணுறேன்னா. குடும்பமே ஒரு இன்டலெக்சுவல் குடும்பம், தெரிஞ்சுக்குங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், அந்த துணி கடைக்கு துணி எடுக்க போகும்போது ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை காமிச்சு இது ஓகேயான்னு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட் ஆயிடணும். அந்த நேரத்தில் உங்கள் கலை ரசனை திறமை இதெல்லாம் காமிச்சிங்கன்னு வைங்களேன், செத்தாண்டா சேகருங்கிற கதை தான். வெடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் போட்டாங்க பாருங்க, அந்த தீர்ப்பை நீங்க மாத்தி எப்படி தெரியுமா போடணும்? சேலை எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் போட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களை வணங்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். பணக்காரனுக்கெல்லாம் சாப்பாடுங்கிறது கட்டுப்பாடு சார், ஆனா ஏழைங்களுக்கு அது தட்டுப்பாடுங்க, தெரியுங்களா? அப்படிப்பட்ட நிலைமையில எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? சரி, அதை விடுங்க. தீபாவளி அன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல புரோகிராம் டிவியில் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரிமோட்டை வாங்கணும்னு வைங்களேன். உலகத்தில் முதல் உரிமை போர் எது தெரியுமா? அந்த ரிமோட்டுக்காக நம்ம பசங்க அடிச்சுப்பான் பாருங்க ஒரு சண்டை, அதுதான் உலகத்தில் முதல் உரிமை போர். ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைங்க சொத்துக்கு எப்படி சண்டை போடுவாங்கன்னு நம்ம பின்னாடி பார்க்க வேண்டாம், அந்த ரிமோட்லயே நம்ம பார்க்கலாம், தெரியுமா? குடும்ப பாரத்தையே சுமப்பான் சார் வீட்டு தலைவன், அவனுக்கு அந்த ரிமோட்டோட பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒரு நாள் சான்ஸ் கொடுக்கறதே இல்லை இவங்க. அதனாலதான் இப்ப எல்லாரும் ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு டிவி வாங்கினா ஒரு டிவி இலவசம். வீட்டில் தான் நம்மளால டிவி பார்க்க முடியல அப்படின்ட்டு சினிமா தியேட்டருக்கு போறேன். அதுலயும் தீபாவளி அன்னைக்கு வர்ற படங்கள் ரொம்ப ஸ்பெஷல், பார்த்துருக்கீங்களா? தீபாவளி அன்னைக்கு நம்ம வெடி வெடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? சின்ன வயசுல எல்லார் வீட்டில் உள்ள வெடிச்ச வெடி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொண்டு வந்து நம்ம வீட்டு வாசல்ல போட்டுருவோம். போட்டுட்டு பாத்தியா எவ்வளவு வெடி வெடிச்சிருக்கேன் பாத்தியான்னு நம்ம ஒரு கெத்து காட்டுவோம். தீபாவளிக்கு வர்ற படமும் அப்படிதான் சார் இருக்கு. எவன் கதையோ எடுத்துக்கொண்டு இங்கொண்டு போட்டு அதான் அவன் கதைங்கிற மாதிரி கதை விட்டுட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, இனிமே சொந்தமா தமிழ்நாட்டில் படம் எடுக்கணும்னா
செல்ஃபி தான் எடுக்கணும். அதான் சரி. அதுக்குமே பயமா இருக்கு, எவனா புடிச்சு தட்டி விட்டுறோம்னு பயமா இருக்கு சார். கீழே விழுந்தது மொபைல், ஆனால் உடைந்து நொறுங்கியது எங்கள் ஏழைகளின் இமேஜ் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது நடுவர் அவர்களே. முருகப்பெருமான் வந்து பிரம்மனை சிறை வச்சிருவார், பார்த்துருக்கீங்களா? அதை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி நாரதர் அனுப்புவார், முடியாதுன்றார். சிவபெருமானே வருவார் அந்த இடத்துக்கு, வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய நம்முடைய கந்த புராணத்தில் இருக்கு, ஐயா சிறை விடுதி. பெத்த பையன்தான் இருந்தாலும் ஐயா சிறை விடுதி. காரைக்குடிக்கு இருக்கிற பெருமை என்ன தெரியுமா? வயசுல என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் வயசுல பெரியவங்க அந்த பையனை எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? ஐயா என்று மரியாதையாக கூப்பிடக்கூடிய ஒரே பண்பாடு காரைக்குடிக்கு உண்டு சார். தீபாவளி அன்னைக்கு நீங்க வெடி வெடிக்கும் போது தயவு செய்து அதை வெயில்ல காய வச்சுட்டு வெடிங்க. ஏன்னா அதை தயார் செய்த சிவகாசி சிறுவர்களின் கண்ணீர் துளிகள் அதில் கலந்திருந்தாலும் கலந்திருக்கலாம். வெடிப்பது வெடியாக மட்டும் இருக்கட்டும், சிறுவர்களின் வாழ்க்கையாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த தீபாவளி நம்முடைய சிவகாசி பட்டாசோடு இருக்கட்டும், சீன பட்டாசோடு இல்லாமல் இருக்கட்டும் என்று சொல்லி, என்றைக்குமே தீபாவளி என்பது துள்ளல் அல்ல அல்லல் தான் என்ற தீர்ப்பை வழங்குங்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.